டேய், படை காத்த பல்லர்களும் மானம் காத்த மல்லர்களும் தேவலோகமாண்ட தேவேந்திர குலம்டா. எங்களை பார்த்து வரலாறு இருக்கான்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்தோட வரலாறே நாங்க தான்டா. தேவேந்திர குல வேளாளர் சொல்றாங்கல்ல, ஆமா, இவங்க தான் போய் பாண்டியர்கள். கோயில கட்டினது அவ தான். சரி, அவ கட்டின கோயில தான் நம்ம உள்ள போனோம். அப்படியே போய். ஆமா போய். எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலியானது ஒரு பாண்டிய மன்னருடைய அக்கா, பாண்டிய மன்னருடைய அக்கா அவங்களுடைய பக்தியவும் ப்ளஸ் பாண்டிய மன்னர் காலத்தில் அன்றைய காலகட்டத்தில் கோவிலுக்கு நிலம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நிலம் மட்டும் கொடுத்தாங்கன்னா நிலத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும், அதற்கு பார்த்தீங்கன்னா உழு செய்கின்ற விவசாயிகள் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி தான் பாண்டிய மன்னருடைய அக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு நிலமும் கொடுத்து 5 மா நிலமும் கொடுத்து ஒரு ஏரையும் கொடுத்து உழுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லரையும் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயமானது கல்வெட்டில், அதாவது இன்றைக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் கோயிலில் திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயணமூர்த்தி கோயிலில் கல்வெட்டாகவே வடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குது. எல்லாமே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டு மூலமாக பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா ஏற்படுத்தி உழுதுண்ட ஒரு சமுதாயமாக தான் பார்த்தீங்கன்னா பல்லர் சமுதாயம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. உழைக்கும் சமூகமாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கு சான்றாக இந்த கல்வெட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி கல்வெட்டில் தெளிவாக பல்லர் என்று தான் இருக்கிறது, மல்லர் என்று இல்லை, தேவேந்திர என்ற வார்த்தையும் இல்லை. இது யதார்த்தமான விஷயம். இது பாண்டிய மன்னர் காலத்தில் இருக்குது. பாண்டிய மன்னர் தாங்களுடைய மன்னர் அவருடைய வம்சாவளி நாங்கள் தான் பாண்டியர், தமிழ்நாட்டில் வேறு எதுவும் பாண்டியர் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்கிற இந்த டயத்தில் இந்த கல்வெட்டானது கிடைக்கப்படுது. இந்த கல்வெட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் போட்ட காணொலியில் என்னென்ன கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். பெரும்பாலான கமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா என் தலை செதறும், என்னை கொலை பண்ண போகிறோம், அதே மாதிரி சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறது, என்ன இழிவுபடுத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கமெண்ட்ல அதிகமாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு மிச்ச யாராவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் தான் இன்னைக்கு எடுத்து பேச போகிறோம். தெளிவாக நிதானமாக கேள்வி வைக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் என் தலை செதறும், என்னை கொன்றுவீங்க, இந்த மாதிரி கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னை அச்சுறுத்தாது. என்னுடைய பணியானது தொடர்ச்சியாக முன்னோக்கி தான் செல்லுமே தவிர எந்த இடத்துலையும் நான் பின்வாங்க போவது இல்லை. சரி, நேற்று போட கமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி உள்ள காணொலிக்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு, போலி வரலாறு பேசினால் தலைகள் செதறும். யார்? கூல் பிளட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிளட்டு அவர் கூறியிருக்காப்புல. இல்லை தலை சிதறம்னா என்னப்பா தம்பி பண்ணிடுவேன், இல்லை என்ன பண்ணிடுவேன், அதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை சிவப்பு ஹார்ட்டு வேற போட்டு கத்தியெல்லாம் போட்டிருக்கேன். சரி, உன்னால் முடிஞ்சது பண்ணு தம்பி. நான் இதை சொல்கிறதுக்காகவோ இல்லை மேடை பேட்டி நீ பேசுறதுக்காகவோ இல்லை தனியாக ஃபோன் பண்ணி எனக்கு அச்சுறுத்தல் பண்ணாலோ இல்லை ரோட்டில் 20-30 பேர் மறிச்சு நின்று பார்த்தீங்கன்னா எது செய்ய போனாலும் அந்த இடத்துல கூட நான் என்னுடைய கருத்துலாம் இது கிடையாது. என்னுடைய வரலாறு சொல்லும் இந்த விஷயத்தை நான் நிறுத்த போவது கிடையாது. வடவேங்கடன் தென்குமரி ஆயிடு தமிழுக்கு ஒரு நல்லுலகத்தில் பிறந்த இந்த தமிழ் மகனானது இந்த தமிழ் மக்களுக்கு உண்டான இந்த வரலாற்றை, இந்த உண்மை வரலாற்றை கொண்டு செல்வதே என்னுடைய ஆகச்சிறந்த பணியாகவும் இறைப்பணியாகவும் எடுத்துக்கொண்டு நான் போய்கிட்டு இருக்கேன். இதை யார் சொன்னாலும் நான் தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது, நான் நிப்பாட போகிறது கிடையாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது தம்பி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. இது வேற கீழே திட்டிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. சுடுநையை தொட்டாலும் கையில் சுடவில்லை என்றால் அப்படி என்ன டெக்னாலஜி நம் முப்பாட்டன் கிட்ட இருந்தது? அதை நீ தான் யோசித்து சொல்லணும். முனைவர் என்ன சொல்ல வராருன்னு ஒன்றும் புரியல, பார்க்கலாம், நாளைக்கு இதை விட நல்ல காணொலி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதைத்தான் நான் இன்றைக்கும் கொடுத்துருக்க போகிறேன். உட்காந்து பார்த்துட்டு இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நேராக போய் கீழ்ப்பாக்கத்துலையோ இல்லை மதுரை ரத்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்குவோம். அண்ணா, 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு பல்லர் சமுதாய மக்கள் தமிழக நிலப்பரப்பில் வாழ்ந்தவர் இல்லை என்று ஒரு ஆய்வாளர் ஐயா பேசிய காணொலி கண்டுள்ளேன். இது உண்மையை முடிந்தால் தேடி பகிர்கிறேன். இல்லை தம்பி, அவங்க 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராஜராஜ சோழ காலம் 12ஆம் நூற்றாண்டு கிடையாதுல்ல, அது 10ஆம் நூற்றாண்டு தானே. அது அந்த காலகட்டத்திலே இருந்திருக்காங்க. பல்லன்ற பேரில் இருந்திருக்காங்க, பல்லன் கீழான் இருந்திருக்காங்க, பல்லன் குடின்னு சொல்லி இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்துக்காங்க தம்பி, இல்லாமலாம் கிடையாது. இதுவரையில் நீங்கள் வெளியிட்ட எந்த கல்வெட்டையும் மறுத்து பேச, நேர்மையாக விவாதிக்க எந்த பெயிண்ட் டப்பா குரூப்புகளுக்கும் முன்வரவில்லை. ஏதோ பெரிய அளவில் திருட்டுத்தனமாக மாற்று எடிட்டிங் வேலையை செல்கிறது என்று நினைக்கிறேன். தம்பி, இவங்க சொல்கிற, அதாவது எந்த சமுதாயமும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் சொல்றதை பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு வைக்கிற சான்றுகள், ஆத்தென்டிகேட்டட் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கு, ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது இந்திய அரசாங்கத்தினாலையும் தமிழக அரசாங்கத்தினாலையும் அது ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் கல்வெட்டியில் முனைவர் பற்ற, அதாவது தமிழ்நாடு கல்வெட்டுத்துறையில் இருக்கின்ற இயக்குநர்கள்
அதுல வந்து இயக்குனர்ல ஒருத்தருடையதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காரி துப்பிலாம் ரிவல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. அது ரிவோல்ட் பண்ணி வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தம்பி. வரலாறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்வெட்டை வச்சு ஒரு இலக்கிய பாடம் வச்சு சொல்ல முடியாது. யூனிக்காக எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்க்கணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு கல்வெட்டாக பதிவு செஞ்சுட்டே வரோம். வெரி குட் ஆசான், அருமையான வாழ்த்துக்கள், அருமையான வாழ்த்துக்கள். மறவர், கள்ளர், அகமுடையார் ஆகியோர் தமிழர்களின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தவர்கள். தமிழையும் தமிழ் மக்களையும் காக்க பல காலங்களில் தங்கள் உயிரையும் உழைப்பையும் அர்ப்பணித்தவர்கள் என்று நினைவு பலரிடம் உள்ளது. ஆனால் இன்று அவர்களின் வரலாறும் அவர்கள் செய்த தியாகங்களும் உரிய முறையில் பேசப்படாமல் சில நேரங்களில் கேலிக்குரியதாக மாற்றப்படுவதாக பலர் கருதுகின்றனர். தேவர் சமுதாயத்தின் இன்றைய தலைமுறை உண்மையான வரலாற்றை ஆதாரங்களில் அறிந்து அடுத்த தலைமுறைக்கு பொறுப்புடன் எடுத்து செல்ல வேண்டும். வரலாறை யாரையும் இழிவுபடுத்துவதற்காக அல்ல, உண்மையை அறிந்து தமிழர் ஒற்றுமையை பண்பாட்டையும் பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டும். ராஜேஷ் கண்ணா, சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதிரி இந்த இன்ஸ்டா பைத்தியங்கள் மத்தியில் இந்த தேவர் சமுதாயத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கமெண்ட்டை வந்து பார்க்குறேன். குற்றம் செய்கிறவனை விட குற்றம் செய்ய தூண்டுவன் தான் முக்கிய குற்றவாளி. சைமன் செபாஸ்டியன் தனது சொந்த அடையாளத்தை மறைத்து தமிழ் குடிகளுக்கு பகைமையை தூண்டி பங்களா சொகுசுக்கார் என்று சொகுசாக வாழும் மட்டரகமான ஜென்மம். முருகன் பற்றி உருகும் சைமன் சொந்த பிள்ளைகளின் பெயர் முருகன் பெயரை சான்றிதழ் படி வைக்கட்டும், அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுக்கு முழுக்க மனநிலை ஆக்குற காரணமே யாருன்னா இந்த சைமன் தான், வேற யாருமே கிடையாது. இவன் ஒரு பெரிய திருட்டு பையன். இவன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னென்னலாம் வந்து போலியா கட்டமைச்சான், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் தொழில் என்ன பண்றான், தொழிலே பண்ணாம அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீர்வரிசை எப்படி போச்சு, சீர்வரிசை போனதுக்கப்புறம் புது காரை எப்படி வாங்குறான், இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. காரையும் துப்பியாச்சு. இவன் காரி துப்பாலும் திருந்தாலும் கிடையாதுங்க. நடு ரோட்ல வந்து பார்த்தா 4 பொம்பளைங்க வந்து செருப்புகள் இவன் அடிச்சா கூட இவன் திருந்த மாட்டான். ஏன்னா உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யில ஊறி போய் உதுத்து போனவன். பல்லர் என்று சொல்ல வைக்கப்பட்டு தேவேந்திரன் என்ற பெயரை மாற்றி பல கோயில்களில் தேர்தடி போட்டு கரும்பு தேங்காய்க்கு வேண்டி செய்த வேலையை நாங்கள் இல்லை என்றால் தேர் ஓடாது, பல கோயில்களில் பரிவட்டம் என்று ஏமாற்ற வேலை செய்து ஓட்டுக்காக இவர்களை பல கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் என்று அதிமுக ஆட்சியில் கொடுத்தது. பிஜேபி ஆதரவுடன் ஏன் ஓட்டுக்காக பல்லர் என நினைத்தான் மற்ற சமூகம் போல நம்மளையும் மதிப்பாங்க என்று. ஆனால் நாங்களும் கண்ணால் பார்த்திருக்கிறோம், இப்பவும் பார்க்கிறோம். அதாவது இது வந்து அரசியல்வாதி கையில போயிட்டு நீங்க வரலாறும் போய் நின்றீங்கன்னா ஓட்டுக்காக 10 பேர் போய் நின்றா அவன் வந்து தமிழர்னு சொல்லுவான், 100 பேர் போய் நின்றா நீ தான் தமிழர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தன்னு சொல்லுவான். அதே இது 1000 பேர் நின்றா நீ தான் வந்து தமிழ் மக்களை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தேன்னு சொல்லுவான். அதே இது 1,00,000 பேர் போய் ஓட்டு விழுதுன்னு தெரிஞ்சுன்னா நீ தான் எனக்கு அப்பான்னு சொல்லுவான். அதுதான் அரசியல்வாதிகளோட புத்தி. அதை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு குடியோட வரலாறு தெரியும்னா வரலாற்று ஆய்வாளர்கிட்ட போய் நிற்கணும், நாங்கள் யாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கிட்ட போய் நிற்கணும், கல்வெட்டுகள்கிட்ட போய் நிற்கணும். ஏன் பாண்டிய மன்னட்டையும் சோழ மன்னட்டையும் சேர மன்னட்டை கேட்டாலே அவர்கள் தந்த கல்வெட்டுகளே வந்து நம்முடைய வரலாறு வந்து கொட்டி கிடக்கிறது, அவங்கள்ட்ட இறந்துக்கலாம். நீங்க அதை விட்டு இன்றைக்கு வரலாறுனா என்னன்னு தெரியாம ஊழல் செஞ்சு தின்னு கொளுத்து திரிகின்ற அரசியல்வாதிகள் போய் கேட்டால் அது உங்களுடைய கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை தலைகள் இருக்குன்றதுக்கு வந்து கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வரலாறுன்னு கொடுப்பான். இது யதார்த்தமான விஷயம். ஏங்க கூட்டம் அடங்கவில்லை என்றால் தமிழ்நாடும் தமிழரும் ஒருபோதும் தலைமை முடியாது. கடந்த கால பெருமைகள் போல இப்பொழுது நமக்கு சொல்ல ஒன்றும் இருக்காது. அப்படியா? ஏன கூட்டத்தை வந்து அடக்க போறீங்களா? ஏயினர் என்பவர்கள் யாரு, மறவர் என்பவர்கள் யாரு, மழவர் என்பவர்கள் யாரு, கல்லர் என்பவர்கள் யாரு, வயவர் என்பவர்கள் யாரு, மல்லர் என்பவர்கள் யாரு அப்படின்றத வந்து நிச்சயமா காணொலி போடுறப்ப இந்த பேச்சு இல்லை, இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயத்துல மடக்கி வந்து கூட பேச முடியாது. கல்லர், மறவர் மற்றும் தமிழரை தெலுங்குறோம். ஆனால் இன்றைய சனநாயக அரசியல் சூழலில் அனைவரும் சமமே. அனைவரும் சமம் என்றால் ஆண்டை என்ற ஒருவனும் கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு மட்டும் ஒருபோதும் புரியாது. அவர்களுக்கு மூளையாக இருக்க இல்லை, களிமண்ணால் ஆனது என்று ஐயம் ஏற்படுகிறது. நான் கமெண்ட் செய்யும் இந்த நொடி பொழுது கூட இவர்கள் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். எப்போதுதான் திருந்த போகிறார்? நான் பல்லர் சமூகத்தை இல்லை ரிப்ளேஸ் செய்கிறேன் என்று அந்த சமூகத்தை வசைபாடி மேலும் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாரையும் இவர் அந்த சமூகத்தை இல்லையாமா. இதே ஆளு ஏகப்பட்ட இடத்துல வந்து என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். நீ மண்டையை எப்படி மாத்தாலும் சரி, கொண்டையை எப்படி மாத்தாலும் சரி, மேல இருக்க தலைக்கு மேல வந்து கொண்டையை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு வா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமுதாயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை ஜெயிலில் குற்றம் செஞ்சவன், கூலிப்படையா இருந்தவன், கொள்ளையடிச்சவன், கற்பழிச்சவன் ஒன்றும் கிடையாது. மேலூரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து கையெடுத்து கும்பிட்டு
வெளியூர் சேர்ந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிருக்கு, அண்ணே அப்பான்னு சொல்லி கெஞ்சிருக்கு. 5 நாய்கள், 5 வெறி பிடிச்ச நாய்கள் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருமே ஒரே சமுதாயம் தான், மன்னர் பரம்பரை பேசுற ஒரு சமுதாயம் தான், புதுசா மன்னர் பரம்பரை சேர்ந்த ஒரு சமுதாயம் தான். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? என்னமோ இந்த சமுதாயத்தை சேர்ந்த மட்டும்தான் வந்து அதுக்காண்டி அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக ரேபிஸ்ட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன்டா வேகமா போறீங்கன்னு சொல்லி கேட்ட ஒருத்தவரை அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தா கழுத்தறுத்து போட்டுருக்கானுங்க. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு சொல்லுங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வயசானவர் கேட்டதுக்கு வந்து அறுத்து போட்டுருக்காங்க கழுத்தை. அதுவும் எல்லாம் ஒரே சமுதாயம் தான். சத்தியமா அவங்க வந்து தேவ சமுதாயம் கிடையாது. நான் சொன்ன விஷயம் யாருமே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது, கோணாரும் கிடையாது, வெள்ளாளரும் கிடையாது. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? கொலை செய்து இன்னைக்கு பாளையங்கோட்டை தனித்தனி பிளாக் இருக்கு, குற்றம் செஞ்சவனுங்க ஒவ்வொரு தனித்தனி பிளாக் இருக்கு. பல்லர் சமுதாயம் தனி பிளாக் இருக்கு, தேவர் சமுதாயம் தனி பிளாக் இருக்கு, பறையர் சமுதாயம் தனி பிளாக் இருக்கு. அவங்க 2 பேரோட சேர்த்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்களோட அவங்க உயர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. உங்கள் பேச்சு போக்கும் ஆண்டோம் என்று கற்பனை, இதுவும் அதே கதை தான். அண்ணா பல்லர் சமூகத்தினர் வேளாளர் என்ற இனப்பெயரை எடுத்துக்கொண்டது கூட தவறு இல்லை அண்ணா. ஆனால் நாங்கள் மட்டும்தான் வேளாளர் என்று கூறுவதும் வேளாளர் மூலக்குடி இல்லை என்றும், மேலும் நாங்கள் புலால் மறுத்தலை கடைபிடிப்பதால் எங்களை ஆரிய கலப்பு என்று கூறுவதும் நான் மனக்கவலையாக உள்ளது. இது யாருன்னா வந்து ஒரு வேளாளர் பையன் வந்து பார்த்தா போட்ட கமெண்ட். வேளாளர் கொடுத்த கூட வந்து எங்களுக்கு பெருசாக தெரியலண்ணா, ஆனால் நாங்கள் மட்டும்தான் வந்து வேளாளர், எங்களை வந்து ஆரிய கலப்புன்னு சொல்லி இந்த மாதிரி தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கவலை தெரிவிக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி விஷயத்தை நிறைய இடத்த பார்த்துருக்கேன் தம்பி. பல்லர் வரி எதற்காக ஆங்கில ஆட்சி வரை இருந்தது, அது எதற்காக வரி? பல்லர் வரி என்பது ஆங்கில ஆட்சி காலத்தில் கிடையாது. செந்தில் மலர் மீண்டும் பாண்டியர் வரலாறு குடிமரபு ஆய்வியல் நூலில் பல்லர்களே பாண்டியர் மரபினர் என்பதை நிறுவியுள்ளார். அதன் பிறகுதான் தமிழ் சமூகங்கள் அனைத்தும் தங்கள் வேர்களை தேடி வரலாறை தேட தொடங்கியுள்ளனர். மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் ஏற்படுத்திய தாக்கத்தால் இவ்வாறு புலம்பெறுகிறார். அந்த புக்கு எங்கப்பா கிடைக்குது? அந்த புக்கு எங்க விற்கிறாங்க? எங்க புக்கை வந்து காட்ட சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் கையில புக்கை வச்சு காட்ட சொல்லுங்க. இதை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க, QR கோட் அனுப்புங்க, வாங்கிக்கிறோம். அந்த புக்கில் வந்து எவ்வளோ கேவலமாக எழுதி இந்திய அரசாங்கம் தலையில் கொட்டி செருப்பு அடிச்சு தெரியுமா? எந்தெந்த சமுதாயத்தை எவ்வளோ கேவலமாக எழுதிருக்காங்க தெரியுமா? இப்படி ஒரு தமிழை எழுதுவானா யாராவது ஒரு புக்கை? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான புக்கு அது. ஆக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தலை சிதறம், அது சிதறம், இது சிதறம், இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் சில கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நாளைக்கு கூட படித்து காட்டுறேன். கேள்வியில் 8 வரியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேளுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறேன் நான். சரி, இன்னைக்கு உண்டான காணொலியானது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காணொலின்றதை வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன். பாண்டியமன்னருடைய அக்கா அவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலதானம் நடக்குது. யாரோட காலம்னா மாரவர்மன் விக்ரம பாண்டியன் காலகட்டத்தில் இது நடக்குது. 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இந்த கல்வெட்டானது வந்து தமிழக அரசு, அதாவது ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டாங்க. இதை வந்து 1900 பழைய எபிகிராஃபி இண்டிகாலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தொல்லியல் துறை வந்து தொடரின் கொடுத்து வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டை வந்து படிச்சு காட்டுறேன், எல்லாரும் வந்து கேளுங்க. தமிழக தொல்லியல் துறை அவர்களால் வெளியிட்டப்பட்ட இந்த கல்வெட்டானது சிவகங்கை மாவட்ட கல்வெட்டு தொகுதியில் 3ஆவதுல இருக்கு. அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே இந்த இது பார்க்கலாம். தொடரன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 476/2000 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2000 வருடத்தில் 476 அப்படின்றத தொடர். இந்த தொடர் போட்டாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கல்வெட்டு. மாவட்டம் சிவகங்கை, வட்டம் திருப்பத்தூர், ஊர் திருக்கோஷ்டியூர், மொழி தமிழ், எழுத்து தமிழ், அரசு பாண்டியர், அரசர் மாரவர்மன் விக்ரம பாண்டியன், ஊர் கல்வெட்டு எண் 13. அந்த ஊர் கல்வெட்டு எண்ணு முதற்கொண்டு போட்டிருக்காங்க தெளிவாக. இடம் சௌமிய நாராயண பெருமாள் கோவில், சிவன் சன்னதியில், கருவறைக்கு வடக்கு சுவரில் வந்து இருக்கு. கருவறையோட வடக்கு சுவரிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டானது வந்து பொதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன சொல்ல வரான்னா, சுரதேசி ஈஸ்வரமுடைய நாயனாருக்கு 5 மா நிலம் கொடுத்து அரசனின் அக்கா எழுந்தறிவித்த அழகருக்கு திருப்படி மற்றும் மாற்று செலவுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. திருப்படி என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு அந்த சிலைக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸு அலங்காரம் உள்ளிட்ட அந்த செலவுகளுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலதானம் வந்து கொடுக்கப்படுகிறது. ரெக்கார்டிய கிஃப்ட் ஆஃப் 5 மா எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்ட் டு சூரதேவ ஈஸ்வரமுடையார் த ட்ரெஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் அழகன் ஐடியல் விச் வாஸ் இன்ஸ்டால்டு பை த சிஸ்டர் ஆஃப் த ரூலிங் கிங். இந்த கிங் அந்த மாரவர்மனுடைய விக்ரம பாண்டியனுடைய அக்கா எல்டர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கல்வெட்டு வந்து படிச்சிடலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ தழுதாளையில்
மதுரை அழகருக்கு திருப்படி மாற்றுக்கு இயாண்டு 8வது முதல் மலைக்குடி கோவில் இட்ட நிலம் 5 மாவுக்கும் உளுநடு கொடுத்த பல்லன் உலக முழுதுடைய பல்லனுக்கும் ஏர் ஓரணைக்கும் அறுபடா உல தருவிழித்த மதுரை அழகருக்கு திருப்பாடி மாற்றுக்கு தழுதாளை வயலில் மலைக்கூடி கோலால் அக்கன் திருவழுத்தி அதுக்கப்புறம் சிமெண்ட் பூசி இருக்கு. சந்திராயத்தவள் சொல்வதாக கல்லிலும் செம்பிலும் வெட்டி 4 எல்லையிலும் திருசூலக்கால் நாட்டி கொள்க. இப்படிக்கு வீர பாஞ்சான் இப்படிக்கு இவன் சொல்லி ஒரு டாட் வந்து வான்னு சொல்லி வந்து அதை சிறந்திருக்கு. மூவேந்தன் வேளாண் எழுத்து அப்படின்னு சொல்லி இதில் குறிக்கப்பட்டிருக்கு. இதில் தெல்ல தெளிவாகவே மதுரை அழகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமாப்படி பண்ணுவதற்காக அந்த அலங்காரம் உள்ளிட்ட அந்த ட்ரெஸ்ஸு அலங்காரம் உள்ளிட்ட செலவுக்காக 5 மா நிலத்தை வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட 5 மா நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க. அதில் வர வருமானத்தை வச்சது நிலத்தை ஒதுங்குறதுனால வச்சு மட்டும் அந்த வருமானத்தை வந்து எடுத்த முடியாது. நிலத்தை உழுதுறதுக்கு வந்து ஏரையும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலதானமாகவும் அந்த பல்லரையும் தானமாக வந்து ஏரையும் தானமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த கல்வெட்டோட சாராம்சியம். இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு என்னன்னா, இவர்கள் சொல்றது போல மல்லர் என்ற பெயரில் அவர்கள் பாண்டியர் காலத்தில் அழைக்கப்படவில்லை, பல்லர் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை சொல்வது சோழபாண்டியன் கிடையாது, இதை சொன்னது தமிழக அரசு தொல்லியல் துறை. அவங்க படியெடுத்து வெளியிட்ட அந்த கல்வெட்டு பாகங்கள் சிவகங்கை மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதி 3வதுல வந்து பார்த்தீங்கன்னா இது குறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நின்று சாசனமாக கொடுத்தது யாருன்னா மாரவர்ம விக்கிரபாண்டியனுடைய அக்கா. அவங்க பாருங்களேன், ஒரு கோயில் விஷயத்துல சோழ மகளிர்கள் மட்டும் வந்து நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணல, பாண்டியர்களுடைய அவர்களுடைய மகளிர்களும் வந்து கோயிலுடைய நிர்வாகத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றது தான் வந்து இந்த கல்வெட்டு நம்ம கொடுக்கிறது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சேர சோழ பாண்டிய காலத்துல மகளிருக்கு எங்க உரிமை இருந்துன்னு சொல்லி. ஒரு கோயிலில் நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அளவுக்கு அந்த சாசனமாக கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்திருக்கு. யாருக்கு? மாரவர்ம விக்கிரபாண்டியனோட அக்காவுக்கு வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிலத்தை மட்டும் கொடுக்கல, நிலத்தை மட்டும் வச்சு என்னப்பா பண்ண போகிறீங்க, நிலத்தை உழுது அதன் மூலமாக வர வருமானத்தை வைத்து அந்த வருமானத்தை வச்சு இந்த அழகருக்கு மதுரையில் உள்ள இந்த அழகருக்கு வந்து திருமாப்படி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அரசு சாசனமாக வந்து கொடுக்குறாங்க. ஆக அந்த நிலம் தானமாக கொடுக்கப்பட்டு ஏரையும் கொடுக்குறாங்க. ஒரு ஏரையும் கொடுத்து ஒரு பல்லரையும் கொடுத்து நீங்கள் உழுது இந்த வர நெல்லை வந்து இந்த கோயில் கொடுங்க, அதன் மூலமாக அவர்கள் அந்த விற்பனை செய்து அதன் மூலமாக வரும் வருமானத்தை வைத்து அழகருக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக ஒரு அரசு சாசனமாக வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சமூகத்தின் வரலாறு என்பது இந்த பெருமைக்குரிய வரலாறாக வந்து பார்த்தா பேசுவது எந்த தவறும் கிடையாது. மாறாக அந்த சமுதாய மக்களை வந்து தவறுதலாக வழிநடத்துவதற்காக இந்த வார்த்தை விளையாட்டை வைத்துக்கொண்டு இங்க இருக்கின்ற போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த கல்வெட்டுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஒரு உழுதுண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம். இப்ப இவரை வந்து இந்த உலகத்துடைய அது பாருங்களேன், அவர் பேர் கூட பாருங்க எவ்வளவு அழகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. அவருடைய பேர் வந்து உளுநட கொடுத்த, அதான் அது இது வந்து எப்படி இல்ல அவர் தான் வந்து அந்த பாண்டி மன்னன் கூட சொல்லுவாங்க தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உளுநட கொடுத்த பல்லன் உலக முழுதுடைய பல்லனுக்கும், உலக முழுதுடைய பல்லன் உலக முழுதுடையான் எப்படிப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேர் வச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி ஒரு உழுதுண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம், ஒரு ஏரை மட்டுமே நம்பி வாழ்ந்திருந்த ஒரு சமுதாயம், நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்திருந்த ஒரு சமுதாயம். அதாவது போர்க்களத்தில் இவங்க போர்க்களத்துக்கு போனாங்க, இவங்க பெரிய போர் வம்சம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் கட்டுக்கதையை அவுத்துட்டு இருக்காங்க பாருங்க. உழுதுண்டு ஒரு வாழ்ந்த ஒரு சமுதாயம், உழைக்கும் ஒரு வர்க்கம், கடைசி நூற்றாண்டு வரைக்கும் கஷ்டத்தை வந்து அனுபவித்த ஒரு சமூகம். அம்பேத்கருடைய சட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு மூலமாக கல்வி அனைத்தையும் பெற்று இன்றைக்கு வந்து சமூக அந்தஸ்தில் வந்து உயர்ந்த ஒரு சமுதாயம். அதனால உயர்ந்து விட்டு இல்ல நாங்க இப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து ஆரம்பத்தை பாண்டியரா இருந்தோம், நாயக்கர் தான் வந்து எங்களை மல்லர் நாங்க இருந்தோம், அவங்க பல்லர் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத கட்டுக்கதையில வந்து சொன்னவங்க நம்பி இந்த சமுதாயம் வந்து இன்றைக்கு மற்ற சமுதாயத்தின் மூலமாக வந்து தனித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் வேளாளர், நாங்க மட்டும்தான் பாண்டியர், நாங்க தான் தமிழர், உலகம் போல எகிப்தை ஆண்டது நாங்க தான், கிரேக்கத்தை ஆண்டது நாங்க தான், ரோமாபுரி ஆண்டது நாங்க தான் சொல்லி பல பைத்தியக்காரர்களுடைய அந்த கட்டுக்கதையில் நம்பி இந்த மக்கள் வந்து இப்படி பின்னாடி செல்றாங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்னன்னு யோசித்து பாருங்க.
இப்போ இந்த கல்வெட்டு வந்து இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் கிடைக்குமா? எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ எல்லாரும் பார்க்குற இந்த கல்வெட்டை, இந்த வரலாறை எல்லாரும் அறிந்த பின்பு இவங்க பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? சிரிப்பு வருமா வராதா சொல்லுங்க? சிரிப்பும் வரும், கவலையும் வரும். ஒரு பாவப்பட்ட ஜீவனை தான் பார்ப்பாங்க. எப்படிப்பட்ட வரலாறு அவங்களுக்கு இருக்கு? இவங்க வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை பெருமையை வந்து பேசி போலியாக இந்த கட்டமைப்பில் இருந்துட்டு நாங்கள் வீரர்கள், நாங்கள் வாழ ஏந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி போறாங்களே. ஆனால் ஏறேந்திய ஒரு சமுதாயம் நாங்கள் ஏறும் போரும் சொல்லி திருப்பி வந்து ஒரு புதுசாக கலையை கிளப்பி விட்டு இந்த மக்களை வந்து தவறாக வந்து வழி நடத்துறாங்களே அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? நீ நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நிலவுடைமையாக இருந்த ஒரு சமுதாயத்திற்கு நிலம் கொடுத்து அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரையும் கொடுத்து உழுக சொல்றாங்கன்னா அப்ப அவங்களோட படிநிலை வந்து என்னவா இருந்திருக்கு? பாண்டியர் காலத்துல படிநிலை என்னவா இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவங்கள கோயில நிலம் விட்டு நீ உழுது பொழைச்ச, நீ உழுது அந்த காசு, அந்த உழுதை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருமானமா கொடுக்கணும். அப்ப அவருக்கு என்ன? சாப்பாடு மட்டும்தான். நெல்லை மட்டும் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு மட்டும், அந்த நெல்லை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. அதான் நடந்திருக்கும். யாராவது வந்து அந்த பாண்டி மன்னருடைய வம்சம், தன்னுடைய வம்சம், அந்த பாண்டி மன்னருடைய அக்கா வந்து இவங்க தான் வந்து நம்மளுடைய வம்சாவளி, நம்மளோட வாரிசு நினைச்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. மன்னர் அப்படின்ற அந்த படிநிலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. அந்த படிநிலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல படிநிலைகள் இருக்கு. அவர் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பாண்டி மன்னரோ, சோழ மன்னரோ, சேர மன்னரோ, பல்லவ மன்னர்களோ, உலகத்துடைய எந்த மன்னருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறு பிடிச்சி மக்களை காப்பாற்றல. கொலை செய்தல், கொள்ளையடிக்கல், கவர்தல், இது எல்லாமே வந்து எல்லா மன்னரும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, தமிழ் மன்னர்கள் வந்து அறத்தோடு இருந்தாங்க, அறத்தோடு இருந்தாங்க, மற்றவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்தாங்க. தவிர தமிழ் மன்னர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு மறக்க முடியாது. பாண்டியருடைய நாட்டுக்குள்ள போயிட்டு சோழர்கள் பண்ண அட்ராசிட்டியே கிடையாது, சோழ நாட்டுக்குள்ள பாண்டியர் போய் பண்ண அட்ராசிட்டி கிடையாது, சேர நாட்டுக்குள்ள போய் பண்ண அட்ராசிட்டியே கிடையாது. ஏன் இவங்களாம் சொல்ற கடையேழு வள்ளல்கள் வந்து மலையமானும் சரி, காரியும் சரி, பக்கத்தில் போயிட்டு வந்து பாரியும் சரி, பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனதை கவர்ந்து பண்ண அட்ராசிட்டி, இவங்க சொல்ற பாச அட்ராசிட்டிலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ இந்த மன்னர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மன்னர் எல்லாமே வந்து சினிமாவில் காட்டுற எம்ஜிஆர் நினச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்துருப்பீங்களா? மக்கள் பேசுவாங்க, மன்னர் வேஷம் போட்டாலும் மக்கள் பேசும் தத்துவம் பேசுவார். ஆனால் அப்படிலாம் அந்த காலத்து இல்லை. மற்ற மன்னர்களுடைய மற்ற இந்திய மன்னர்களை விட, மற்ற தென்னிந்திய மன்னர்களை விட ஒரு அறத்தை வந்து கடைபிடித்தவர்கள் தான் நம்மளுடைய தமிழ் மன்னர்கள். அதற்காக இவர்கள் பக்கத்து நாட்டில் போயிட்டு வந்து சண்டை மட்டும் தான் போட்டாங்க, எந்த அட்ராசிட்டியும் பண்ணலன்னு சொல்றது வந்து அபத்தமானது. அப்படி இல்லை ஆமான்னு சொன்னாங்கன்னா என் கூட விவாதத்துக்கு வரட்டும். நான் கொடுக்குற 5 கல்வெட்டை படிச்சாங்கன்னா கண்ணீர் விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. பாண்டிய நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இருக்க தஞ்சாவூர்காரங்க, மதுரைக்காரங்க சண்டை வந்துடும். இப்படிலாமட பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு சண்டை வந்துடும். அப்படிப்பட்ட கல்வெட்டுலாம் இருக்கு. சில கல்வெட்டுலாம் படிச்சோம்னா வந்து இன்னைக்கு ஆந்திராக்காரனும் கனடாக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி கல்வெட்டுகள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில கல்வெட்டுலாம் படிச்சோம்னா வந்து இன்னைக்கு இருக்க ஆந்திரா, கேரளா, கர்நாடகாரங்க பார்த்து அவ்வளோ கோவம் வரும். கேரளாவில் ஆந்திரா, கர்நாடகா பார்த்து அவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி அட்ராசிட்டி அந்த மன்னர்கள் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. போர் என்பது வந்து அந்த இடத்துல போற சங்க இலக்கியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறம் மாண்பு வந்து பார்த்தீங்கன்னா சறுக்கி விட்டது. கொண்டி மகளிர்ன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ பிற்காலத்தை யோசித்து பார்த்துக்கோங்க. ராஜராஜ சோழருடைய படையும் சரி, ராஜேந்திர சோழரின் படையும் சரி, சாளுக்கிய தேசத்துக்குள்ள நடக்காத அட்ராசிட்டியே கிடையாது, நிறைய இருக்கு. அதை கல்வெட்டு ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வியூஸ்க்காகவும், உங்களுடைய சம்பாத்தியத்துக்காகவும், உங்களுடைய அரசியலுக்காகவும் ஒரு சமுதாயத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, தமிழ் சமுதாயத்தை அடமானம் வைக்கிறது, தமிழ் மன்னர்களுக்கு வந்து புதுசாக வந்து கட்டுக்கதையில் நீங்கள் அவுத்து வருது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு என்றும் மன்னிக்காது. இந்த மாதிரி பொய் வரலாறு பேசுவனுடைய கடைசி காலகட்டத்தை அவங்க எப்படி இருந்தான்றது அனைவரும் அறிந்தது. நன்றி, வணக்கம்.